So, welcome back to a new episode of Let's talk politics. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம்னாக்கா இதுதான் ஃபர்ஸ்ட் அதாவது பைலட் எபிசோட் ஆஃப் த சீரீஸ் அண்ட் அதை பற்றி நம்ம என்ன பேச போகிறோம்னாக்கா டிக்டேட்டர்ஷிப் அண்ட் திறனி பற்றி இப்போ நம்ம பேச போகிறோம். அண்ட் அது வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஐ would just like you guys to comment, subscribe, share and also like this video. இதுக்கு மேலேயும் உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் பொலிட்டிக்கல் கண்டென்ட் பற்றி வேணும்னாக்கா கமெண்ட் down below the topic so we will also talk about it. அண்ட் இன்னைக்குள்ள ஃபர்ஸ்ட் எபிசோட்ல டிக்டேட்டர்ஷிப் அண்ட் திறனி பத்தி பேச போறதுனால ஆக்சுவலி டிக்டேட்டர்ஷிப்னா என்ன, திறனினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ ஐ வில் டெல் யூ கைஸ் அபவுட் வாட் இஸ் டிக்டேட்டர்ஷிப் இஸ். டிக்டேட்டர்ஷிப்னாக்கா அந்த பவர், அதாவது பர்சன் சொல்லலாம், பவர் சொல்லலாம், இல்லை இந்த ஆட்சி செய்யற அந்த சக்தின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த இது வந்து ஒரு ஆளு இல்லைனாக்கா ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் கிட்ட மட்டும்தான் இருக்கும். அண்ட் அவங்க தான் எல்லாத்துக்குமே வந்து முடிவெடுப்பாங்க, டிசிஷன் மேக் பண்ணுவாங்க, எல்லாமே அவங்களோட கையில தான் இருக்கும். அண்ட் நோ ஒன் கேன் கோ அகேன்ஸ்ட் தெம். அண்ட் ஐ திங்க் தட்ஸ் வாட் என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் ஆல்சோ நாங்க படிச்ச வரைக்கும் அதுதான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். வாட் யூ திங்க் திறனி இஸ்? Tyranny is also where a person or the group of people who want to influence the country, so they use their power that they have and they abuse it in the form of oppression, using violence, and most of the time the people are the one impacted through this uh, action of tyranny. So basically, they abuse their power in order to get what they want. That's tyranny. ஓகே, ஸோ என்னன்னு பார்த்தாச்சு. அண்ட் ஹவு இஸ் இட் அப்ளைடு? எப்படி அவங்க வந்து அந்த எடுத்தாலும் நம்ம எல்லா சிஸ்டமையும் நம்ம செஞ்சிட முடியுது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு டெமோக்ராட்டிக் சிஸ்டம் கூட வி நீட் எலெக்ஷன்ஸ், நீட் பார்ட்டிஸ், இல்லைனாக்கா ஓட் போடுறதுக்கு ஆளு ஹக் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்கு. அதே மாதிரி தான் வந்து டிக்டேட்டர்ஷிப் செய்யறதுக்கும் வந்து எடுத்தாலும் செஞ்சிட முடியாது. சில விஷயங்கள் வந்து அவங்க ப்ராசஸாக கோ த்ரூ பண்ணுவாங்க இன் ஆர்டர் டு அச்சீவ் த அப்சல்யூட் பவர். ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னாக்கா த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், கான்ஸ்டிடியூஷன்ஸ், அதாவது இப்போ லம்பகானா இருக்கட்டும், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், உண்டா லா எல்லாமே வந்து அவங்கள சார்ந்துதான் இருக்கும். அண்ட் இட் வில் பி ஃபார் தியர் குட், அவங்களோட நல்லதுக்கு மட்டும்தான் இருக்கும். அதனால்தான் வந்து அந்த மக்களுக்கும் வந்து they don't have the freedom of speech, of freedom of expression. லைக் அவங்களுக்கு வந்து அகெயின்ஸ்ட்னா கூட அவங்களால சொல்றதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். அந்த மாதிரி பாக்குறப்ப ஓகே சரி, அவங்களுக்கு பிடிக்கல, மக்களுக்கும் பிடிக்கல, ஆனா அவங்க வந்து ஒப்ரெஷன்ல அந்த இதுல இருக்கிறப்ப அவங்க அகெயின்ஸ்டா போறதுனாக்கா எப்படி இந்த டிக்டேட்டர்ஸ் வந்து அது வந்து டேக்கிள் பண்ணுவாங்கனாக்கா they have their own military. அந்த military வந்து and we all know military have this mindset of like, நான் எல்லா இதையும் சொல்ல, லைக் they are supposed to have that. அதுதான் வந்து ஒரு கண்ட்ரிக்கு நல்லது. they just receive the whatever the king or the head of military, They just receive orders. yeah, they just receive orders and then they just obey. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப அந்த கிங் சொல்லிட்டாரு, இல்லைனாக்கா அந்த டிக்டேட்டர் சொல்லிட்டாரு, போயிட்டு அந்த அகெயின்ஸ்டா போறவங்க கிட்ட வந்து நீங்க வந்து கண்ட்ரோல் பண்ணுங்க, அவங்கள வந்து பிளாக் பண்ணுங்க, அவங்கள கில் பண்ணுங்க அப்படின்னாக்கா they will just listen to it. அண்ட் அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான மிலிட்ரி அவங்க கையில வச்சுக்கிறதுனால அவங்களும் வந்து ஃபார் அ லாங்கர் பீரியட் டிக்டேட்டர்ஷிப்ல இருக்க முடியும். அண்ட் தேர்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், எஸ்பெஷலி ஃபார் கரண்ட் சிச்சுவேஷன்னாக்கா மீடியா வந்து இப்போ நம்ம என்ன கண்டென்ட்டும் நம்ம பார்க்குறோம். பட் டிக்டேட்டர்ஷிப் கீழே இருக்கிற அந்த பீப்புள் என்ன பண்ணுவாங்கனாக்கா they don't have the freedom to see anything they want. அந்த டிக்டேட்டர் என்ன பண்ணுவாருனாக்கா அவரை பாசிட்டிவ் லைட்ல காமிக்கிற இல்ல அவரை புகழ்ந்து பேசுற ஒரு கண்டென்ட் மட்டும்தான் மீடியால வந்து போஸ்ட் பண்ணுவாங்க. அண்ட் ஒன்லி தட் கண்டென்ட்ஸ் வில் பி டெலிகாஸ்டட் ஆர் கேன் பி சீன் பை த பீப்புள். மற்ற இந்த இதுவுமே இருக்காது. அதனாலதான் சில பேருக்கு வந்து அந்த அந்த நாட்டுல இருக்க சில பேருக்கு அவங்க ஆக்சுவலி ஒப்ரெஸ்டா இருக்காங்க, அவங்கள வந்து ஒரு ஆள் வந்து டிக்டேட் பண்றாரு, அவங்களோட ஃப்ரீடம் எல்லாத்தையுமே ஒருத்தர் வந்து கண்ட்ரோல் பண்றாருன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியாது. ஏன்னா அவங்க பாக்குறது மட்டும் தான் அவங்க ரிசீவ் பண்ணிக்கிறாங்க. அண்ட் தட்ஸ் வை இட் பிகம்ஸ் அ ப்ராப்ளம், ரைட்? Yes. So why is this a problem? Because these dictators, most of the time, they act for what they want. It's not for the good of their country. A small story, how this dictator, where it actually started from. It actually started from
the Roman ancient time where there was this farmer. அவர் புல்லு வெட்டிட்டு இருந்தாரு. அவர் பேரு வந்து சின்சினாட்டஸ். அவர் வந்து ரேண்டமா அவரோட ஹாபி செஞ்சுட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்து சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி ரோமோட enemy வந்து அட்டாக் பண்ணிட்டாங்க, they gonna invade Kochi, our empire is going to uh, break down. So him as a person who want to stand for his nation, he was elected by the Congress in the Roman Empire at that time to be a dictator and hold absolute power so that he can make a swift decision to save Rome. And அவர் ஆட்சி அடைஞ்சதுக்கு அப்புறம் he was able to uh, retrieve Rome and bring back Rome in weeks. So இந்த ஸ்டோரியிலேருந்து தான் வந்தது this phrase called benevolent dictatorship. So benevolent dictatorships are dictators who hold absolute power but use it only for the common good of the nation. But இப்போ உள்ள காலகட்டத்தில் are there still benevolent dictators? Mostly, no, most of them are corrupt. They do things, they hold power, they abuse their power, they do things for their own good or for the group of their own people, but not for the nation. And you see most of the countries where there are dictators, they mostly the economy is like not so good. The nations are poor. Yes, most dictatorship countries, the nations are very poor. And the economy, okay, எப்படியோ ஒரு மாதிரி இருக்கும், but the nation, they are suffering. Poverty is at its peak. Why? Because the dictator is not holding responsibility as a leader to care for the people. So how do we actually put a stop for this kind of people from emerging by themselves? So we need to start from the bottom. Who is the next pelapis? நம்மளுக்கு அடுத்து வர்றது யாரு? நம்ம youth தான். So நம்ம youth வந்து as they are learning new things, new things are also developing through them also. They need to come to an understanding where we as people, we need to stand for our rights. We shouldn't be shut down by people who think that they have the power and they can represent us, but what they're doing is not even helping us at all. So we need to use our power as people, people's power, to bring these people uh, to a point where they're actually helping us. But if they're not, then too bad, they need to step down. We really need to be able to use our power as people to stand for what we truly need, which reflects to uh, how media, journalism can also help in this. And media is a way that we as people can show our demands, what we actually asking from these leaders. So media வந்து நீங்க சொன்ன மாதிரி the in dictators ஆட்சி, அவங்க வந்து ஒரு லேப் டாக்கா இருப்பாங்க. என்னென்ன சொல்றாங்க, எவ்ரிதிங் தே வில் portray it as good. இந்த பேட் இதெல்லாம் காமிக்கவே மாட்டாங்க. So we need to change the media in their country as a guard dog. Yes, it's okay. We don't want you to attack all the time. We don't want you to be attack dog. Don't attack all the time. The watchdog. Yeah. Oh, sorry? It's Watchdog. 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 Okay. But attack dog is the one that they Only attack okay. அது என்னன்னாக்கா வாட்ச் டாக்னாக்கா Mhm. they will be observing, they'll be criticizing everyone equally. வாட்ச் டாக்னாக்கா இப்ப அவங்களுக்கு பிடிக்காத ஒரு பார்ட்டியே இல்ல அவங்களுக்கு பிடிக்காத ஒரு ஆளை தான் வந்து அட்டாக் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. காட் டாக்னாக்கா nothing, they just show the own, they'll be guarding their party.
அவங்களுக்கு பிடிச்ச பார்ட்டி, அவங்களுக்கு வந்து காசு கொடுக்குற பார்ட்டி, ஃபன் பண்ற பார்ட்டி வந்து அவங்க காட் பண்ணுவாங்க. அண்ட் லேப்டாப் இஸ் ஜஸ்ட் புத்தாவா அப்படி சொல்றதெல்லாம் கேட்டுட்டு இருப்பாங்க. Mm. But that's the thing. The media has to uh, be more liberal. Don't be listening to the government, which obviously even the media knows is corrupt. You need to, uh, that's the thing, you need to reform the media and also the youth there. Yeah. அண்ட் நீ சொன்னல லைக் ஆரம்பத்துல வரப்ப இது ஆக்சுவலி டிக்டேட்டர்ஷிப்லாம் வந்து ஒரு நல்லதுக்கு தான் ஸ்டார்ட் பண்ணுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளே ஒரு ஒரு ஸ்மால் குரூப் ஆஃப் பீப்புள் எடுத்துப்போம். ஒரு சின்ன ஒரு டாஸ்க் செய்யணும் அண்ட் they are in crisis. யாரு ஆரம்பிக்கணும்னு தெரியல, என்ன டாபிக்ஸ் எடுன்னு தெரியலனாக்கா they'll find a person who is like இன்டெலிஜென்டான இல்ல பட்டுன்னு வந்து ஒரு முடிவெடுக்க முடியற ஆளா வந்து அவங்க சூஸ் பண்ணுவாங்க. லைக் வாட் யூ திங்க் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு எல்லா குரூப்பையும் இப்போ ஈவன் நம்ம கிளாஸ்ல கூட அசைன்மெண்ட்னா கூட ஒரு கத்துவதுன்னு ஒண்ணு இருக்கும்ல, லீடர் டு பிரிங் த குரூப் டு அ பெட்டர் பிளேஸ், டு அ பெட்டர் சிச்சுவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப ஒரு நாடு வந்து ஒரு கிரைசிஸ்ல, அதாவது ஒரு கண்ட்ரி ஒரு கிரைசிஸ்ல இருக்கிறப்பையும் ஆஃப்கோர்ஸ் தேல் ஃபைண்ட் ஃபார் அ பர்சன் ஹூ இஸ் லைக் ஓகே தேர் கேப்பபிள் டு பிரிங் அஸ் டு லீட் அஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்ப்பாங்க. அப்படி பாக்குற இதுல இருந்து ஆரம்பிச்சுதான் டிக்டேட்டர்ஷிப். பட் இப்ப நீ சொல்ற மாதிரி இட் ஹஸ் கான் டு லைக் அ பிளேஸ் வேர் இட் இஸ் ஹெவிலி அபியூஸ்ட். மக்களும் நல்லா இல்ல, அந்த நாடும் நல்லா இல்ல, அவங்க மட்டும் தான் நல்லா இருப்பாங்க. அந்த ஒரு ஸ்டேஜ்ல தான் வந்து இருக்கு. அண்ட் டாக்கிங் அபவுட் டிக்டேட்டர்ஷிப், இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிறப்ப அண்ட் ஹவு டு ஸ்டாப் இட்னு நீ பேசிட்டு இருக்கிறப்பதான் எனக்கு ஒரு இது வந்துச்சு. Are we being dictated by someone? Even though we are in a very, இப்போ நம்ம பேசுறது என்னன்னாக்கா எப்படி இருக்கும்னாக்கா, ஓ நம்மளுக்கு ஃப்ரீடம் வேணும், ஃப்ரீடம் வேணும். நோ, we are not saying about we should become democratic country. அவங்க டிக்டேட்டர்ஸ் எல்லாமே வந்து டெமோக்ராட்டிக் கண்ட்ரி ஆகணும்னு சொல்ல. அந்த டிக்டேட்டர்ஷிப்லயே ஓகே யூ ஆர் இன் தட் பொசிஷன், இட் ஸ்டார்டட் ஆஃப் லைக் தட் அண்ட் why you are abusing now, அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் தான் வருதே தவிர ஏன் வந்து டிக்டேட்டர்ஷிப்பை மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் இல்ல. டிக்டேட்டர்ஷிப்பா இருந்துகிட்டே மக்களுக்கு நல்லது செய்யலாம், அந்த கண்ட்ரிக்கும் நல்லது செய்யலாம். And if you do like that, if the people are actually happy with your ruling dictatorship, of course they're going to make you stay, your power is going to stay and they're not going to go against it. நான் ஏன் வந்து இப்ப நம்ம டிக்டேட் பண்றோம் அப்படின்னு கேட்டாக்கா, இப்ப நம்ம பாக்குற எல்லாமே இல்ல நம்ம எப்படி யோசிக்கணும்னு கூட ஒரு 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 கட்டத்துக்கு மேல வந்து we are trained how to think. ஓ இப்படிதான் யோசிக்கிறோம், இது தவிர்த்து நம்மளுக்கு எவ்வளவு யோசிக்க முடியாது. ஸோ அதெல்லாம் ஒரு நம்மளோட ஃப்ரீடம் ஆஃப் இல்ல வில் ஆஃப் பவர் இது பண்றது தானே. ஸோ அது ஒரு வகையில டிக்டேட் பண்ற மாதிரி தானே இருக்கு. Yeah. In the okay, fight for democracy, ask for what is rightfully yours. அதெல்லாம் சொல்லிக்கிட்டு are they disguising as a person in power who is influencing us through this kind of ideology? இந்த மாதிரி ஓகே democracy is important, everywhere you need to stand, kebebasan suara இருக்கணும்னு சொல்றாங்க. ஓகே இருக்கு, ஆனா குளோபலா பாத்தீங்கன்னா we are still uh, under the rule of the big five countries, the big countries lah, which is US, France, Russia, China and UK. These people are still up there and they are also called the superpower state people. So, and if you see, we are mostly directing to, oh அவங்கள மாதிரி ஆகணும், we must be like them, we must lead our country like them. But why must we really lead the country like them? It was just a ideology that they showed to us so that we must stand for our people, our nation. But the main idea is not to be like them, it's to really understand and practice what democracy really is. It's not to be influenced by these big powers. Yeah, end of the day, like all systems, டிக்டேட்டர்ஷிப்பா இருக்கட்டும், டெமோக்ராட்டிக் சிஸ்டமா இருக்கட்டும், ஆட்டோக்ராட்டிக் சிஸ்டமா இருக்கட்டும், எல்லா சிஸ்டம்லயும் ஆல்வேஸ் தேர் இஸ் அ ப்ரோஸ் அண்ட் தென் ஆல்சோ த கான்ஸ். ஸோ நீ எப்படி அந்த இதை கொண்டு போறீங்கன்றத பொறுத்தா இருக்கு.
நீங்க அதை எப்படி யூஸ் பண்றீங்க அப்படின்றது பொறுத்து தான் இருக்கு. If it's a good thing or a bad thing. So அதை சொல்லிட்டு and also do you guys think we are being dictated? Or if you are being dictated, what do you think? எது வழியா, entertainment வழியாவா, politics, academics வழியாவான்னு சொல்லிட்டு just comment down below and we will see you in the next episode of Let's Talk Politics.